எல்லாருக்கும் வணக்கங்க. மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு சில நியூஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்ப்போம். அதைத் தொடர்ந்து சில கேள்விகள் இருக்கு. அத பார்ப்போங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட மதர் மார்க்கெட், யுஎஸ் மார்க்கெட்ட பத்தி பேசுவோம். யுஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் நேத்து மார்க்கெட் ஹாலிடேங்க. நேத்து வந்து மார்ட்டின் லூதர் கிங் டே, ஜனவரி 20. அதனால லீவு. ஆனாலும் நேத்து ஒரு சிறப்பான விஷயம். 47வது அதிபரா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றிருக்கிறார் இல்லையா? அவர பொறுத்தவரைக்கும் அவருக்கு அஜெண்டா அப்படின்னா 4 விஷயம் தாங்க. அமெரிக்கா ஃபர்ஸ்ட், தென் பார்டர் செக்யூரிட்டி, தென் எனர்ஜி டாமினன்ஸ், தென் ட்ரேட் ரிஃபார்ம். இந்த 4 தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணுவாரு. இந்த 4 விஷயத்துல அவர் ஃபோக்கஸ் பண்றப்ப, எப்படி அந்த எக்கனாமிக் கிளைமேட் வந்து இருக்கு, உலகம் ஃபுல்லா எப்படி வந்து எமர்ஜிங் மார்க்கெட்ஸ், டெவலப்பிங் கண்ட்ரீஸ இது எப்படி அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்றத பத்தி நம்ம போக போக தாங்க பார்க்க முடியும். அடுத்து கோல்டோட பிரைஸ். கோல்டோட பிரைஸ் அப்டேட் ஆகலங்க. 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 7450ல தான் இருக்கு. நாளைக்கு தான் நம்மளுக்கு அப்டேட்டட் கோல்ட் பிரைஸ் தெரியும். அதைத் தொடர்ந்து அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு நேத்து கம்பேர் பண்றப்ப இன்னைக்கு கொஞ்சம் விழுந்திருக்குங்க. 86.57 ரூபாயா இருந்ததுங்க நான் கடைசியா பார்க்குறப்ப. பிரெண்ட் க்ரூடு கொஞ்சம் சாஃபன் ஆயிருக்கு. 81.52க்கு மேல இருந்தது. இப்ப 80.08 யுஎஸ் டாலரா இருக்குங்க ஒரு பேரல். இந்தியன் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு ஒரு 300 பாயிண்ட் வந்து டவுனுங்க. நம்ம இன்ட்ராடேல அழகா ஏத்தி ஏத்தி குடுத்தோம். அவங்க விக்க. நம்ம ஏத்தி குடுக்க அவங்க விக்க. அப்புறம் இவங்க ஏத்துன நிறுத்துறாங்க. டமால்னு ஒரு 300 பாயிண்ட் டவுன் ஆயிடுச்சு. 1.28% டவுனுங்க. எஃப்ஐஐஸ் இந்த மாசம் அதாவது ஜனவரி 1ல இருந்து ஜனவரி 20 வரைக்கும் ஒரு 51,000 கோடி கேஷ் மார்க்கெட்ல இருந்து வித்து வெளில எடுத்திருக்காங்க. நேத்து குறிப்பா 4,330 கோடி. இன்னைக்கு ஒரு 5,000 கோடி போயிருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ எஃப்ஐஐஸ் தொடர்ந்து விக்கிறாங்க. நம்ம வந்து ஃபண்ட குடுத்துக்கிட்டே இருக்கிறோம். எஸ்ஐபில ஃபண்ட் போடுறோம். அந்த ஃபண்ட வச்சு டிஐஏஸ் வாங்குறாங்க. அது வாங்குறதுக்கும், விக்கிறதுக்கும் விக்கிறது நெறைய இருக்கிறதுனால தொடர்ந்து மார்க்கெட் வாழைப்பழத்துல ஊசி இறங்குற மாரி மெதுவா இறங்குதுங்க. அண்டர் வேல்யூட் ஸ்டாக், தென் வேல்யூவேஷன் நல்ல ஸ்டாக் மட்டும் போங்க. ஹையர் வேல்யூவேஷன்ஸ்ல இருக்கிறது போனீங்க அப்படின்னா, உங்களுக்கும் வாழைப்பழத்துல ஊசி இறங்குற மாரியே இறங்கும். அடுத்து நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட்டு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க பத்தி பார்ப்போங்க. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்திருந்தது. அதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி எல்லாருக்குமே. சென்ற ஆண்டு டிசம்பர்ல எஃப்ஐஐஸோட ஷேர் ஹோல்டிங் வந்து 24.3% இருந்ததுங்க. இது செப்டம்பர் மாசத்தோட முடிவுல 19%மா குறைஞ்சது. தொடர்ந்து அவங்க வித்துக்கிட்டே இருந்தாங்க. குறிப்பா இப்ப முடிஞ்ச குவார்ட்டர் அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல கிட்டத்தட்ட 7%க்கு மேல எஃப்ஐஐஸ் அவங்களோட ஸ்டேக்க இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே காலகட்டத்துல டிஐஏஸும் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. 15.24ல இருந்து 25.31. இது வந்து நமக்கு நல்ல செய்தி. வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் டு புக் 1.26ல இருக்குங்க. இது வந்து நல்ல வேல்யூவேஷன் தான். பட் பிஇ வந்து செக்டார் பிஇக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்குது. 19 இருக்கு. 2 குவார்ட்டரா ப்ரொவிஷன் எடுத்தாங்க. பட் H1 விட இப்ப H2 அதாவது Q3 ஃபினான்ஷியல் 25 நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஏற்கனவே அவங்க அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. இயர் ஆன் இயர் அப்டேட் நல்லா இருந்தது. லோன் புக்கும் நல்லா இருந்தது. டெபாசிட்ஸும் நல்லா க்ரோ ஆயிருந்ததுங்க. தென் எல்லாருக்குமே சமீபத்தில நான் ட்விட்டர்ல எல்லாம் பார்க்குறோம். கிரெடிட் கார்ட்ல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்த பிடிப்பாங்க அப்படின்னு நம்புறேன். இது போக போக தாங்க நம்மளுக்கு தெரியும். அடுத்து ஹீரோ மோட்டோ கார்ப் ஒரு 4 டிஃபரெண்ட் வேரியன்ட்ஸ வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ரீசென்ட்டா நடந்த எக்ஸ்போல. இதுல என்னன்னா 4ல 3 வேரியன்ட் வந்து கிட்டத்தட்ட 1,50,000க்கு மேல. 4 வேரியன்ட்டோட பேரு எக்ஸ் பல்ஸ், எக்ஸ்ட்ரீம், ஜூம் 125, ஜூம் 60. இதுல ஜூம் 125 மட்டும் தாங்க வந்து 92,000 பக்கமா. இது எல்லாமே எக்ஸ் ஷோரூம் பிரைஸ். மத்த எல்லாமே எக்ஸ் பல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1,85,000, எக்ஸ்ட்ரீம் வந்து 1.79 லேக், ஜூம் 160 1.5 லேக் பக்கமா. ஸோ இந்த 4 புது வேரியன்ட் வந்து வந்திருக்குது. அடுத்து சவுத் இந்தியன் பேங்கோட Q3 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்க. இன்னைக்கு வந்து ஒரு 3%க்கு மேல அடிச்சிருந்தாங்க. என்ன ரீசன் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நெட் ப்ராஃபிட்ட வந்து பார்த்துருவோங்க. இயர் ஆன் இயர் பார்த்தோம்னா 12% ஏறி இருக்கு நெட் ப்ராஃபிட். குவார்டர் ஆன் குவார்டர் பார்த்தோம்னா 5.3% ஏறி இருக்கு. ப்ராஃபிட் வந்து ஏறி இருக்கு. ரெண்டுமே வந்து டீசென்ட்டா குவார்டர் ஆன் குவார்டர், இயர் ஆன் இயர் ரெண்டுமே வந்து ஓகே தான். பட் என்ன நம்மளுக்கு இஷ்யூ இருந்திருக்கு? ஏன் வந்து அடிக்கிறாங்க அப்படின்னா, டெபாசிட்ஸ் வந்து குறைஞ்சிருக்குங்க. ஒரு பேங்க் டெபாசிட்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து அவங்க லோன் கொடுக்கணும் இல்லையா? டெபாசிட்ஸ் வந்து இயர் ஆன் இயர் 6.3% ஏறி இருக்குங்க. பட் குவார்டர் ஆன் குவார்டர் 0.06% குறைஞ்சிருக்குது. ஃபிளாட்டா தான் இருந்திருக்கு. இது ஒரு விஷயம். அடுத்து நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் 6% ஏறி இருக்கு. தென் குவார்டர் ஆன் குவார்டர் 1.5% குறைஞ்சிருக்குங்க. இதுதான் வந்து விழுந்ததுக்கு முக்கியமான காரணம். அடுத்து Zomato. Zomatoவோட ப்ராஃபிட் வந்து 57% வந்து குறைஞ்சிருக்கு இயர் ஆன் இயர். இப்போ போன வருஷத்தை கம்பேர் பண்றப்ப, அப்போ வந்து 138 க்ரோர்ஸ் வந்து இருந்திருக்கிறாங்க. அங்க இருந்து கிட்டத்தட்ட 57%னா நீங்க வந்து ஒரு 50, 60 கோடிக்கு வந்திருக்குங்க ப்ராஃபிட். இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். Zomatoவ பொறுத்த வரைக்கும்
அவங்களோட மொத்த ப்ராஃபிட்ல ஒரு 50% மேல ப்ராஃபிட் வந்து அதர் இன்கம்ல இருந்து வருது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தாங்க. அதர் இன்கம்ல யார் இருக்கு அப்படின்னா Blinkit அப்படின்ட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்த தடவ ஒரு 100 கோடிக்கு பக்கமா லாஸ் வந்து எடுத்திருக்கிறாங்க. இன் அடிஷன் டு தட் நெக்ஸ்ட் 1 ஆர் 2 குவார்ட்டருக்கும் இதே நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ Zomatoல நிறைய ஃபாரின் புரோக்கரேஜஸ் பைக்கும் கொடுத்துருக்காங்க, பை காலும் கொடுத்துருக்காங்க, செல் காலும் கொடுத்துருக்காங்க, ஹோல்டும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அது தேவையில்லைங்க. நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த Blinkit அப்படின்ற அந்த இ-காமர்ஸ் கம்பெனி அந்த கிராசரிஸ் வந்து விற்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு நிறைய காம்படிஷன் இருக்கு. Zepto அது இதுன்ட்டு நிறைய இருக்குங்க. Amazon எல்லாருமே காம்படிட்டர்ஸ் தான். இதுல இவங்க அடுத்த 2 குவார்ட்டர் நாங்க இன்னும் எக்ஸ்பான்ஷன் இவங்க ரீசன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எக்ஸ்பான்ஷன் ஒர்க்குக்கு அவங்க கொஞ்சம் லாஸ் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் 2 குவார்ட்டர் இன்னும் எக்ஸ்பான்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ Zomato 57% ப்ராஃபிட் டிக்ளைன் அப்படின்னா அவங்க கொடுக்குற ரீசன்லாம் மார்க்கெட் பார்க்காது. டிக்ளைன் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் அதை அடிப்பாங்க. ஸோ Zomato நம்ம லிஸ்ட்ல இல்லை, எங்கேயுமே நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறதே கிடையாதுங்க. நான் அதை ஃபர்ஸ்ட்லேருந்தே கன்சிடர் பண்ணுறதில்ல. இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த நியூஸ் எல்லாம் முக்கியமாக கவனிக்கணுங்க. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸும் BlackRock 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஜியோ BlackRock புரோக்கரிங் சர்வீசஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து போட்டுருக்குறாங்க. ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ் இன்னும் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேங்க. இன்னும் வரல. அதுக்காக அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. அதை பத்தி பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆக்சிஸ் பேங்க் வந்து ஒரு 52 வீக் லோ வந்திருக்கு. அதை வந்து நம்ம பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த பிரைஸ் ஆஃப் த ஸ்டாக் 52 வீக் லோ அதெல்லாம் வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு போட்டிருந்தாங்க. எதுக்கு மார்க்கெட் முதல்ல அடிக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணுங்க. பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக அடி விழுங்க. அதில் மாற்றமே இல்லை. அது Zomatoவோ, ஹீரோவோ, இண்டஸ்இண்டோ எதுவாக இருக்கட்டும், எவ்வளோ ஸ்ட்ராங்கான கம்பெனி, ப்ரமோட்டர் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கம்பெனி இல்லை அப்படின்னா அடி விழும். ஸோ ஆக்சிஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 3.83% வந்து அப். இது வந்து ரொம்ப கம்மிங்க. அடுத்தது குவார்டர் ஆன் குவார்டர் 9% வந்து டவுன். ஸோ இது ரெண்டும் தான் விழுறதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதை தொடர்ந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஒரு 11% இயர் ஆன் இயர் கூடி இருக்குது. ஓகே, இதெல்லாம் ஓகே. இருந்தாலும் இப்போ நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கு நீங்கள் கேட்குறீங்க, இன்னும் மற்ற வேல்யூவேஷன்ஸ்லாம் பாருங்களேன். பிஇ வந்து 10ல இருக்கு. ஓகே, பட் பிரைஸ் டு புக் வந்து 1.7க்கு மேலே இருக்கு. தொடர்ந்து இந்த பேங்கோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் 2 குவார்ட்டர் எப்படி இருக்கும்? 52 வீக் லோ வந்துருச்சுன்னா இன்னும் இந்த ரிசல்ட்ஸுக்கு இன்னும் அடிக்கல. இன்னும் அடிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இன்னும் குறையிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுங்க. உங்களுக்கு இன்னும் அட்ராக்டிவா இண்டஸ்இண்ட் பேங்கை ஏற்கனவே போட்டு அடிச்சு துவைச்சிட்டாங்க. 1.2ல இருக்கு. ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவா இருக்குது. அவங்களுக்கும் ப்ராஃபிட் குறையும். அவங்களுக்கு குறையாதுன்னு சொல்லலைங்க. ஏற்கனவே குறைஞ்சே ஒன்று இருக்கு. ஸோ 52 வீக் லோவை பார்த்து வாங்குறது வந்து சரி கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும். அதை வந்து புரிஞ்சுக்கணும். இவங்களோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம இன்னும் தெளிவாக பார்க்கணும். வேணும்னா நம்ம ஆக்சிஸ் பேங்கோட ரிசல்ட்ஸை இன்னும் டீட்டெயில்டாக அதை பற்றி பேசுகிறப்ப நம்ம சொல்லுவோங்க. டீட்டெயிலாக பேசணும்னா அதை பேசுவோம். அடுத்து ஒரு ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூடா ஓவர் வேல்யூடான்னு எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம இந்த வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸை பற்றி சொல்லியிருக்கிறோங்க. அண்டர் வேல்யூட் ஸ்டாக்கு இந்த வேல்யூவேஷன்ஸை பாருங்க, ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ பாருங்க, 30க்கு மேலே போகாதீங்க, பெஸ்ட்டு 5, 10, 15க்குள்ள பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். தென் ப்ரைஸ் டு புக்கு ஒரு 1.5 கீழே பாருங்க. முக்கியமாக ஃபினான்ஸ் கம்பெனி, பேங்க் அப்படின்னா 1.5 கீழே பாருங்க. இதுவும் ரொம்ப அதிகமாக போகாதீங்க. தென் டெட் டு ஈக்விட்டி, கம்பெனியோட கடன் வந்து டெட் டு ஈக்விட்டி 0.10, ₹1 10 காசு கடன் இருக்கிற மாதிரி பாருங்க. நிறைய கடன் இருந்தா போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோங்க. பட் வாரன் பஃபெட் என்ன சொல்றாரு, இந்த வேல்யூ இன்வெஸ்டிங் இந்த வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. வேற என்னென்னலாம் பார்க்கணும்னா அந்த கம்பெனிக்கு கிராத் ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்கு நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்க்கு, அந்த கம்பெனி கண்டினியூஸாக க்ரோ ஆகுமா அப்படின்றத பார்க்கணும். தென் ரொம்ப முக்கியமாக குவாலிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட். அடுத்தது என்பிசிசி, ஐஆர்எஃப்சி பற்றி கேட்டிருக்காங்க. ரெண்டுமே பிஇ வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குங்க. 53, 29 பக்கமாக இருக்கு. ஸோ அந்த சைடு போக மாட்டேன். நீங்கள் வந்து ஹையர் பிஇ வேல்யூஸில் வாங்கி அது இறங்குறப்ப சூடு வச்சுக்காதீங்க. அடுத்து மகாநகர் கேஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை பற்றி கேட்டிருக்காங்க. கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிங்க. சிஎன்ஜி ஆட்டோமொபைல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற கம்பெனி. நம்ம ஏற்கனவே எல்என்ஜி லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் கம்பெனி பெட்ரோநெட் வந்து எடுத்து வச்சிருக்கிறோம். அதுவே இப்பயும் நல்ல வேல்யூஷன்ஸ் தான் இருக்கு. நான் வந்து கம்மியாக வாங்கினதுனால நான் வந்து அந்த லிஸ்ட்ல சேர்க்கல. இன்னும் மார்க்கெட் குறையுங்க. அது குறையிறப்ப நம்ம வந்து அதையே திருப்பி கன்சிடர் பண்ணலாம். என்னைய பொறுத்த வரைக்கும் ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.